இவ்வளோ பேர் இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது இன்னும் உண்மையாக உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு இருப்பாங்க. அப்படியெல்லாம் யோசனை பண்ணது உண்டு. நான் எல்லா படம் 40 நிமிஷம் பேசுகிறேன், 6 வாட்டி பார்ப்பேன். என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. முகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கூலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. கூலி பவர் ஹவுஸ் 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க, இல்ல உங்க நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை. சினிமா ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய படங்கள் நல்லபடியா ஓடணும், எல்லார் படமும் ஓடணும். படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் விசாகப்பட்டினம் போர்ட்டை நாகார்ஜுனா அவருடைய கட்டுப்பாட்டில் இது யாரு அப்படின்னு சொன்னா சார், எது எது நாகார்ஜுனவா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எது எது நாகார்ஜுனவா, எது எது நாகார்ஜுனவா, எது எது நாகார்ஜுனவா, யாரு சொல்றாங்க இவர், யாரு சொல்றாங்க இவரு, யாரு சார், எது நாகார்ஜுனவா, யாரு சார், எது நாகார்ஜுனவா, யாரு சார், நாகார்ஜுனவா. எத்தனை நாளா நானும் நல்லவனாவே நடிக்கிறது. வேணாமா, இந்த புட்டியை நீயே தூக்கிட்டு போ. இதையா நீங்க தொட்ட இந்த ஹார்மோனியத்தை நான் முதல்ல சட்டப்படி தண்டனை. என்ன ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். டயலாக்ஸ் ஓகேங்க, படமாக ஓகே, ஏதோ பார்க்கலாம். பட் இது அவருடைய லெவல் கிடையாது. ஃபினான்ஷியலாக ஜெயிக்கலாம் அந்த படம், ஏன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மி. உண்மையாலுமே நல்லா போகுது. ஏன்னா இன்னொரு காவியம்னு வந்திருக்குது, முருங்கக்காய் சிப்ஸுக்கு ஓகே 333 என்னென்னமோ வந்திருக்குது இந்த வாரம், சரிங்களா? அதுக்கெல்லாம் இது ஓகே அப்படிங்கிறங்காட்டி ஃபினான்ஷியலாக ஜெயிச்சிருந்த படம். நீ பார்த்த ஒரு கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் ஒரு கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. சாம்பார் சோறு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. எவ்வளவு ஒரு கஷ்டமா தான் சரிங்க. உமா புட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐ லவ் யூங்க டீச்சர்.